ராகி பருப்பு ரொட்டை ஒரு ஆரோக்கியமான வித்தியாசமான உணவு வகை. இதில் அதிக அளவு புரதச்சத்துக்களும் கனிமச்சத்துக்களும் நிறைந்துள்ளது. ராகி பருப்பு ரொட்டை செய்ய தேவையான பொருட்கள்: பச்சரிசி 2 கப், ராகி 1 கப். பச்சரிசியும் ராகியும் ஒன்றா சேர்த்து கழுவி ஒரு 6 மணி நேரம் தண்ணீர் விட்டு ஊற வச்சுக்கலாம். 6 மணி நேரம் கழித்து அது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். நைஸாக அரைச்சாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டிடலாம். இதே மாதிரி எல்லா அரிசியும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை ஒரு கடாயில் ஊற்றிக்கலாம். அதை கைவிடாமல் நம்ம கலந்துக்கிட்டே வரலாம். இந்த மாதிரி கலந்துக்கிட்டே வந்தாக்கா பேஸ்ட் மாதிரி வரும். இந்த மாதிரி நம்ம இதை தோசையில் சேர்க்கும்போது தோசை சாஃப்டாக வரும். அதுக்கு தான் இந்த மாதிரி செய்கிறோம். இது ஒரு நல்ல டிப்பு. பாருங்கள், பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு. இதை மாவில் நம்ம கொட்டிடலாம். இதவும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவோடு நல்லா சேர்த்துக்கலாம். தேவையான உப்பையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு நல்ல தண்ணி பதத்தில் இருக்கட்டும். இது புளிக்கணுங்கிற தேவையில்லை. உடனே நம்ம தோசை ஊற்றிடலாம். தோசைக்கல் காஞ்ச உடனே தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், கன்சிஸ்டன்சி ரவா தோசைக்கு எப்படி ஊற்றுவோமோ அந்த கன்சிஸ்டன்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இது தோசையை திருப்பி போடணுங்கிற அவசியம் இல்லை. அப்படியே நம்ம இதை ஆற வச்சிடலாம். இதே போல் எல்லா மாவையும் நம்ம தோசைகளாக ஊற்றி ஆற வச்சுக்கலாம். ராகி அதிக அளவில் கால்சியம் இருப்பதால் எலும்பு, பற்கள் என அத்தனைக்கும் நல்லது. ராகியை உணவில் சேர்த்து வந்தால் உடல் வெப்பமானது குறைகிறது. தைராய்டு இருக்கிறவங்க ராகியை உணவில் சேர்த்துக்கிட்டு வந்தால் தைராய்டும் சரியாகும். சிறு தானியங்களில் முதன்மை இடம் பெற்றிருக்கிறது ராகி தான். எல்லா தோசைகளையும் நம்ம ஊற்றி ஆற வச்சாச்சு. எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ இதை ஒரு பிளேட்டில் நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள், 3 தோசை நான் லைனாக அடுக்கி வச்சுருக்கிறேன். இது கத்திரிக்கோலால் இல்லை கத்தியில் நம்ம நீட்ட வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் வேலை தான், ஆனால் இதை இந்த மாதிரி செஞ்சாக்கா ரொம்ப சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். பாருங்கள், அப்படி இடம் விடாமல் உங்களுக்கு எந்த திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. சின்னதாக வேணும்னா சின்னது, பெருசாக வேணும் அப்படின்னா பெருசாக, இந்த மாதிரி சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ரொம்ப ஈஸியானது. நம்ம சீக்கிரமாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு உணவாக செய்யலாம். பாருங்கள், தனியாக வந்துருச்சு. இப்போ இதை நான் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுக்க போகிறேன். ஒரு பக்கம் எல்லாம் எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம எந்த சைஸுக்கு வேணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கலாம். இதே போல் எல்லா தோசைகளையும் நீட்ட வாக்கில் கட் பண்ணி சிறு துண்டுகளாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தோசையை நம்ம ஊற்றி சாப்பிட்ருக்கோம். இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள், எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். எல்லா தோசைகளையும் நம்ம நறுக்கி ரெடியாக வச்சுருக்கோம். ஒரு பாத்திரத்தில் துவரம்பருப்பு, மஞ்சத்தூள், தண்ணி எல்லாம் சேர்த்து நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 4 விசில் வரட்டும். 4 விசில் வந்தோன்னா ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே
கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரியும் சேர்த்துக்கலாம். மோர் மிளகா 2 நான் இங்கே சேர்த்துருக்கேன். வரமிளகாயும் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மோர் மிளகா சேர்க்கறனால சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வேக வச்சிருக்கிற துவரம்பருப்பை நம்ம இதில் சேர்த்து அப்படியே கலந்து விட்டுக்கலாம். சிம்மிலேயே வச்சுக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கியாச்சு. இப்போ நறுக்கி வச்சிருக்கிற ராகி தோசை துண்டுகளை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அதை பருப்போடு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்தாச்சு. பாருங்கள், ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இது நான் இரும்பு சட்டியில் பண்ணனால அதுவும் ஒரு ஆரோக்கியமான உணவும் கூட. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் பிழிஞ்சு வச்சுருக்கிற எலுமிச்சம்பழம் சாறை இங்கே சேர்க்க போகிறேன். இது தாங்க மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ். ரொம்ப சுவையாக சூப்பராக இருக்கும். ஒரு ரொம்ப வித்தியாசமான உணவும் கூட இது. கடைசியாக கொத்தமல்லி தலையையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். சூடாக பரிமாறுங்க, சுவையாக இருக்கும். இரும்பு சட்டியில் நம்ம ராகி பருப்பு ரொட்டையை ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை அமுத்துங்க. நம்ம சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸை பார்க்கணுன்னா கீழே இருக்கிற வீடியோவை கிளிக் பண்ணுங்கள்.